எனக்கு தெரிஞ்சு 1990 நான் சென்னையில் தான் இருக்கேன். உதயம் தியேட்டரில் வந்து ஒரு சென்னையை பொறுத்த வரைக்கும் சினிமா ஞாபகம் வந்துச்சுன்னா கண்டிப்பாக உதயம் தியேட்டர் தான் வரணும். ஏன்னா ஃபஸ்ட்டு உதயம்னு வந்தது. அதுக்கப்புறம் தான் மினி உதயம் எல்லாமே ஒரு 4 தியேட்டர் சந்திரன் சூரியன் வந்துச்சு. பெரும்பாலும் நான் அந்த காலத்தில் நாங்கள்லாம் கமல் ரசிகர். இங்கே படம் வந்து ரஜினியும் கமல் படமும் மாறி மாறி வரும். ரசிகர்களும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் அழகாக படம் பார்த்த ஒரே இடம் உதயம் தியேட்டர் தாங்க. மற்றபடி வேறு என்ன சொல்லணும்னு தெரியும். முதல் பார்த்த படம் என்ன படம்? நான் முதல்ல பார்த்த படம் வந்து உதயம் தியேட்டரில் வந்து ஈரமான ரோஜாவேன்னு ஒரு படம் பார்த்தேங்க. ஃபஸ்ட்டு ஈரமான ரோஜா. அதுக்கப்புறம் கமலஹாசன் படம் எந்த படம் வந்தாலும் இங்கே தாங்க வந்து பார்ப்பேன். இங்கே தான் வந்து பார்ப்பேன். கடைசியாக நீங்கள் இங்கே பார்த்த படம் உதயமில்? கடைசியாக பார்த்த படம் வந்து உதயம் தியேட்டரில் வந்து இப்போது ரீசெண்டாக விஜய் சேதுபதி படம் பார்த்தேங்க. டக்குன்னு நினைவு வரல எனக்கு. எந்த அளவுக்கு ஸ்பெஷல் சார் நிறைய தேட்டர் இருக்கும், நிறைய சீப் அண்ட் பெஸ்ட் அப்படின்னா உதயம் தியேட்டர் தாங்க. எல்லா வசதியும் இருக்கும். ஏசி எந்த காலத்துலேயும் ஏசி எல்லாம் குறையவே வச்சது கிடையாது. அருமையான திவனம். ரெண்டாவது கார் பார்க்கிங்கு, 2 வீலர் பார்க்கிங்கு, இந்த இடம், இந்த ரோடு எல்லாமே ரொம்ப அருமையான இடங்க. ஃபேமிலியாக வந்து படம் பார்க்கறதுக்கு இந்த தியேட்டர் ரொம்ப உதவிச்சு. இப்போ இனிமேல் இந்த தியேட்டர் இல்லைன்றதால ரொம்ப மன உளைச்சலாக தான் இருக்குது. நீங்கள் இளம் பருவத்தில் வந்து நிறைய இப்போ இருக்க காலகட்டத்தில் அந்த கட்டடிச்சுட்டு தியேட்டருக்கு போகிறது, படத்துக்கு போகிறது, அந்த மாதிரிலாம் இருக்கும். நீங்கள் அந்த மாதிரிலாம் போயிருக்கேன். நான் பிரசிடென்சி காலேஜில் தான் படித்தேன். அதனால் எனக்கு தேவி தியேட்டர் பக்கம் தான் தெரியும். அப்போ தான் உதயம் தியேட்டர்லாம் ஆரம்பித்தாங்க. அபிராமி உதயம்லாம் அப்போ தான் வந்தது. அங்கேருந்து இவ்வளோ தூரம் வந்தது கிடையாது. ஆனால் எங்கள் வீடு இங்கே இருக்கிறதால பெரும்பாலும் நாங்கள் இங்கே இப்படி வந்து படம் பார்த்து தான் வரோம். நீங்கள் ரொம்ப கொண்டாடி பார்த்த படம் உதயமில் அப்படின்னா சகலகலா வல்லவன். எந்த அளவுக்கு கொண்டாட்டமாக இருந்தது அந்த படம்? கொண்டாட்டம்னா அதாவது ஒரு 10 தடவை பார்த்துருப்போம். அந்த 10 தடவையும் வெறும் இந்த மாதிரி ரசிகர்களுக்காகவே வந்து பார்த்தோம். அவ்வளோதான். எப்படி சார் இருக்கு? ஏன்னா இடிச்சுட்டு அதான் கட்ட போகிறாங்க. கொஞ்சம் வருத்தமாக இருக்குது, மன வருத்தமாக இருக்குது. என்னவோ நம்ம வீட்டில் ஒரு நாய்க்குட்டி வளர்த்துட்டு அது இல்லாத போனால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்குது. அம்பத்தூர்ல இருந்து நாங்கள் உதயம் தியேட்டருக்கு நான் வந்திருக்கேன். நான் படம் பார்க்கறதுக்கு கல்யாணம் ஆன புதுசில் நானும் எங்கள் வீட்டுக்காரோம் முதல்ல கல்யாணம் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் படம் நாங்கள் இந்த தியேட்டர்லாம் பார்த்தோம். அதுக்கப்புறமா ஒரு 2 வருஷம் 3 வருஷம் கழிச்சு எங்கள் குழந்தைங்களோடய நான் வந்து இந்த தியேட்டரில் படம் பார்ப்பேன். இந்த தியேட்டர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால நாங்கள் அப்பப்போ நாங்கள் இந்த படத்துக்கு வந்து நாங்கள் போவோம். ஆனால் இங்கே என்ன படம் பார்த்தன்றது எனக்கு ரொம்ப நாள் ஆடுறதுனால எனக்கு பேர் எதுவும் தெரியல. ஆனால் எனக்கு இந்த தியேட்டர் ரொம்ப பிடிக்கும். எனக்கு இப்போ நிறைய பெரிய தியேட்டர்லாம் வந்துருச்சு. அவ்வளோ பெரிய தியேட்டர்லாம் வந்தாலும் இந்த தியேட்டர் எவ்வளோ உங்களுக்கு ஸ்பெஷல்? ரொம்ப எனக்கு வந்து அங்கே எங்கள் அம்பத்தூர்லேயே எனக்கு தேட்டருங்கெலாம் நிறைய இருக்குது. இருந்தாலும் நான் இந்த தேட்டரில் வந்து படம் பார்க்கணுன்னு எனக்கு ரொம்ப பிரியம். ஆரம்பத்திலேயே சின்ன வயசுலேருந்தே எனக்கு இந்த பக்கம் போகும்போது வரும்போது தாம்பரத்துக்கெல்லாம் எங்கள் அக்கா வீட்டுக்கெல்லாம் போவேன். வரும்போது எனக்கு அந்த தேட்டர் ரொம்ப பிடிக்கும். சரினால அப்பப்போ நான் வந்து இந்த படத்தை பார்த்துட்டு போவேன். இந்த தேட்டரை இடிக்க போகிறாங்கன்னு சொல்கிறாங்க. எப்படி இருக்கு உங்களுக்கு? எங்கள் மனசு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் இருந்தாலும் அவங்க இடிக்கணும்னு அவங்க ஒரு முடிவு எடுத்துட்டாங்க. நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் இருந்தாலும் எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எங்களுக்கு முடிவு எடுத்தாலும் நீங்கள் இங்கே படம் பார்த்து அந்த ஞாபகங்கள்லாம் எனக்கு இப்போ கூட இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்ச தேட்டருன்றதுனால நான் இவ்வளோ தூரம் நான் பேசிகிட்டு இருக்கேன். நான்